ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் பருப்பு சாதம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து சிங்கில் வந்து கிடக்கிற பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் சமைச்சக்கப்புறம் அதிகமாக பாத்திரம் வந்து சேரும். ஸோ அதனால் முன்னாடி இருக்கிறத வந்து கழுவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக வந்து வேலை வந்து பார்த்துக்கலாம். அதனால் கழுவி வச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாக சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து ரசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரசம் ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நம்மளை சுற்றி ஹேட்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. இந்த ஹேட்டர்ஸ்க்கெலாம் நம்ம செவி சாய்ச்சோம்னா வாழ்க்கையில் வந்து உயரவே முடியாது. பட் ஹேட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற போகிறோம் இல்லையா, முன்னேறணும்னு நம்ம நினைக்கும் போது அப்போ ஹேட்டர்ஸோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும் இல்லையா, அப்போது தான் இந்த ஹேட்டர்ஸோட வார்த்தைகளை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதையோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுக்கவே வந்து கூடாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம செவி சாய்ச்சோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி நம்மளை நினைக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து வேறு எங்கேயாவது வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் வந்து மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் மனசில் ஏதாவது கோவம் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டைரியில் எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைத்தனமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே நம்ம லைஃப்பில் நடக்கிறத வெளியே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு நம்பகத்தமான யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஹேட்டர்ஸ்க்கு நம்ம வந்து செவி சாய்ச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து வாழவே முடியாது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் டேக் இட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், பட் அந்த இடத்துல இருக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் நாங்கள் இருக்கிற இடம்போது தானே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால எல்லா வேலையும் வந்து முதல் நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து கிச்சன் வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து இந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். சாயங்காலம் பாப்பாங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து டீல் பண்ணணும். ஒரு நிமிஷம் கோவம் தான், ஆனால் அதுதான் வந்து நிறைய தப்புகளை வந்து தப்பான முடிவை வந்து எடுக்க வைக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் தள்ளி போட்டு யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது, ஓவராக கோவம் படக்கூடாது. ஸோ அதனால் ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல்லையும் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டாச்சு. என்றைக்குமே நம்மளோட கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்றைக்கும் எதுக்குமே பயப்படக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் தட்டே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.